அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அம்மன் அருள் பெற்ற ஆடி மாதம் 17/7/2024 முதல் 16/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குட் ஆர் பேட், நல்ல மாதமாக அல்லது நல்லவை அல்லாத மாதமாக அமைந்திருக்கிறதா என்று பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் அதற்கு விடை சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ஆடி மாதத்தை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதை முழு மனதுடனும் உற்சாகத்துடனும் செய்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது முழு சுபகிரகமான குரு, நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி, மோட்சக்காரகரான கேது, ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என இந்த கிரகநிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளன. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையாக பார்க்கப்படுவது விரய ராகு, சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன், அஷ்டாஷ்டகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. எனவேதான் எந்த மாதமாக இருந்தாலும் நன்மை தீமை கலந்த மாதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பெரும்பாலும் அந்த தருணத்தில் எந்த கிரகநிலைகள் மிகவும் வீரியத்துடன் சஞ்சரிக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பலன்கள் மாறுவதற்கான சூழலும் உண்டு. அதே போன்று வலுவிழக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சில சிரமங்களும் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக ஆராய்ந்து பார்க்கும் போது ஆடி 5ஆம் தேதி வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. இதே போன்றுதான் சனி லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் மிக முக்கியமாக இந்த மாதத்தில் ஆடி 16ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்கிரன் அதீத பலத்துடன் பஞ்சமஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க. சுக்கிரன் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. அம்மனின் பூரண அருள் பொருந்திய சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 மற்றும் 4 நிலை கொள்வதால் பல்வேறு விதமான பணிகளில் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக குரு மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சில சுப நிகழ்வுகளுக்கு தடையை சந்தித்தாலும் கூட நல்லபடியாக பல்வேறு விதமான பணிகளை திட்டமிடுவதற்கு சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மற்ற ராசிக்காரர்களை விட ஆடி மாதத்தில் சற்று கூடுதலாக நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக 70% நன்மையை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் 30% தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சூரியன் அஷ்டாஷ்டகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். மாதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் சில தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதே போன்று அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரகரமாக இருக்கக்கூடிய புதனும் வக்ரம் பெறுவதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் மிகவும் அதீதமாக உண்டு. ஆனால் அதே சமயம் குரு மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் சஞ்சரிக்கின்றனர். 2ஆம் இடத்தை குரு மற்றும் செவ்வாய் மிக வலுவுள்ளதாக மாற்றுவதோடு குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகுவதால் இந்த தருணம் முழுவதுமே மேசராசிக்காரர்கள் குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நீங்கள் விரும்பியபடியே குடும்பத்தில் செய்யவிருக்கக்கூடிய மாற்றங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிடவும் அடித்தளம் இடவும் மிக சிறப்பான ஒரு தருணமாக அமைய போகிறது. அதே போன்று தவிர்க்க முடியாத சுப நிகழ்வுகளை ஆடி பெருக்கன்று மேற்கொள்ளலாங்க. அவை உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிற்கு வளமான தெளிவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதை குரு மங்கள யோகம் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. குரு மற்றும் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உட்பட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு
கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள், பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு. எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம், கூடுதலாக விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆனால் அதைவிட சூரியன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும், தேவையில்லாமல் சிறு படிகளை முடிக்கிறது கூட கடினமான அலைச்சலை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே திட்டமிட்டு செயல்படுவது பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்றவை நிச்சயமாக நீங்கும். வித்யாக்காரகரான புதன் வக்ரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் வருகிறார். எனவே மேசராசிக்காரர்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். இதைவிட மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சுக்கிரன் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்துல உபரி வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். பல்வேறு வகையான நுணுக்கமான காரிய வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் சிந்தனையும் அதன் சார்ந்த தெளிவாற்றலும் மிக வலுவாக செயல்படுத்துவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் அதில் கூடுதல் லாபம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயம் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அனுகிரகையால் உண்டுங்க. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைப்பதோடு நினைத்த செல்வாக்கும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் உண்டு. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அவை பெரிய அளவிற்கு தாக்கத்தையோ மாற்றத்தையோ நிச்சயம் ஏற்படுத்தாது. சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலும் வலுவான முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு என்பதை தான் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் மிக சாதகமாக வலம் வருகின்றன. அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் குரு ஆகிய 2 மங்களகரமான வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களும் சாதகமாக அமைவதால் பெண்மணிகளுடைய திட்டங்கள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி பெறும். குடும்பத்திலும் சரி, அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அப்படி பார்த்தாலும் இந்த மாதம் தீமையை விட நன்மை சற்று கூடுதலாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அதே போன்று ஆடி 18 ஆடி பெருக்கன்று வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நிச்சயம் பூரண நன்மை நிறைந்த மாதமாக இந்த ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும்.